தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு கோயில் ராஜகோபுரம் லேசர் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மின்னொளியால் ஜொலித்து வருகிறது. இந்நிலையில் கோயிலில் பாதுகாப்பு பணிகள் மற்றும் பக்தர்கள் நெரிசலின்றி சென்று வருவதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நாகை மாவட்டம் செம்போடையில் அமைந்துள்ள காத்தாயி அம்மன் வாழ்முனீஸ்வரர் ஆலய தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அன்ன வாகனத்தில் எழுந்தருளி காத்தாயி அம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து பக்தர்கள் சாட்டையடி வாங்கி தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். தீமிதி திருவிழாவில் சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அடுத்த அம்மாப்பட்டியில் அமைந்துள்ள புனித வனத்து அந்தோணியார் ஆலயத்தின் புனிதர் பெருவிழாவின் 109வது ஆண்டு தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. பூக்கள், பழங்கள் உட்பட நவீன வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அந்தோணியார் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தாரை தப்பட்டை, வான வேடிக்கைகளுடன் நடைபெற்ற தேர்பவனியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.